எல்லாருக்கும் வணக்கம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற டாப்பிக்கை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? என்ன சார் டைரெக்டாக ப்ராப்ளம் இருக்கே அப்படின்னா, உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு கான்செப்ட் தேவைப்படுது, ஃப்ரிக்ஷன் பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக கான்செப்ட் தேவைப்படுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக போடலாம். சரிங்களா? ஸோ ஃப்ரிக்ஷன் டாப்பிக்கில் ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதில் வந்து என்ன கஷ்டப்படுவீங்க அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட என்ன டவுட் கேட்டிருக்காங்கன்னா இந்த டாப்பிக்கில், ஃப்ரிக்ஷன் டாப்பிக்கில் வந்து என்ன டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து அந்த ப்ராப்ளமில் வந்திருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க வந்து கேட்கும்போதே சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கைனடிக் ஃப்ரிக்ஷன். சார் 2 ஃப்ரிக்ஷன் எனக்கு டவுட்டாக இருக்குது. நான் அவங்களுக்கு திரும்ப ரிப்ளை பண்ணுவேன், இங்கே பாருங்கப்பா ஒரு 3 டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்குது, அந்த 3ஆக பிரிச்சுக்கோங்க. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனு, மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு 3ஆக பிரிச்சுக்கோங்க. அந்த 3ல எது ஆக்ட் ஆகுதுன்னு எங்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லுவேன். சரியா? ஸோ உங்களுக்கும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமில் நமக்கு வந்து ஒரு 3 டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது அங்கே தனி, அது நம்ம ரொட்டேஷனல் மோஷனில் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம லாஸ் ஆஃப் மோஷன் சாப்டரில் வரக்கூடிய டாபிக் ஓகேங்களா, அந்த டாப்பிக்கில் நம்ம ஒரு 3 ஃப்ரிக்ஷனை பற்றி பார்ப்போம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கலாமா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகேங்களாப்பா, என்ன ஃப்ரிக்ஷன்? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனு. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா, மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட மேக்ஸிமம்னு சொல்லலாம், இல்லைனா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட லிமிட்டு. சரிங்களா, இல்லைனா லிமிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு ஒரு லிமிட் இருக்கும், அதனால லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். சரிங்களாப்பா, கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். இது கூட இன்னொரு பேர் இருக்கு. அதாவது அது எப்போ வந்து அந்த ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்னா, மூவ் ஆகும்போது, அந்த மூவிங்லேயே ஸ்லைடிங் ஆகும்போது. சரிங்களா, ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். என்ன ஃப்ரிக்ஷன்? ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு நீங்கள் 3 கேட்டகரியாக அதை பிரிச்சிடலாம். இந்த 3 டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன்ல எந்த டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து கொஸ்டின்ல வந்து கேட்குறாங்கன்னு கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. அதை தான் நான் இந்த ப்ராப்ளம்ஸ் மூலியமா உங்களுக்கு அதை சொல்லித்தர போறேன். உங்களுக்கு இந்த 3 ஃப்ரிக்ஷனை பத்தி டீட்டெயில்டா பார்க்கணும்னா நம்ம சொல்லுங்க, நம்ம கண்டிப்பா அடுத்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா, ஓகேவா? ஓகே, பார்க்கலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ 11th லாஸ் ஆஃப் மோஷன் சாப்டர்ல ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற டாபிக்ல ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க போறோம். என்னை பற்றி புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யாராவது தெரியணும்னா, நான் தான் உங்களோட மணிகண்டன் சார், ஃபிசிக்ஸ் ஸ்டாஃபு. சரிங்களா, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ எடுத்து. சரிங்களா, அதனால் இப்போ தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கோம். ஸோ எடுத்தோடனே ஒரு ப்ராப்ளம்ஸ் மூலயமா அப்ரோச் பண்ணிடலாம் அப்படின்னு தான் ஐடியா. சரியா, பார்க்கலாமா? சரியா, சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்க்கலாம், கவனிக்கலாமா? சரி, கவனிங்க. ஸோ நான் ஒரு ப்ராப்ளம் எடுத்துகிட்டு வரேன். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பிளாக்கு of mass வந்து 2 kg placed on the floor. So you take your floor. ஓகேங்களா, ஒரு ஃப்ளோர் எடுத்துக்கோங்க. யூ டேக் திஸ் இஸ் ஃப்ளோர். இப்படி போட்டோன்னா ஃபிக்ஸடாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஃப்ளோர் வந்து ஃபிக்ஸடாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது மேலே ஒரு பிளாக் இருக்குது. யூ டேக் திஸ் இஸ் அ பிளாக். இந்த பிளாக்கோட மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 kg அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஃப்ளோரில் இருக்குது. ஓகே, தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். நல்ல வேலை இந்த கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க போல. சரியா, the coefficient of static friction. coefficient of static friction னா friction force கிடையாது, there is a mu, அதை நம்ம mu சொல்லுவோம் இல்லையா. ஸோ mu கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, mu வந்து பார்த்தீங்கன்னா mu வந்து அதுவும் coefficient of static friction mu s 0.4. ஸோ force of 2.8 Newton applied on the block. இது மேலே வந்து 2.8 Newton அப்ளை பண்ணுறாங்க. சரி, இந்த ப்ளஸ் எக்ஸ் டைரக்ஷனா மைனஸ் எக்ஸ் டைரக்ஷனா மென்ஷன் பண்ணல, நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம், இந்த டைரக்ஷன் வேணால் அசியூம் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2.8 நியூட்டன் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இதுக்கு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், மூவ் பண்ணுறது தானே. 2.8 நியூட்டன் வந்து நான் அசியூம் பண்ணிக்கிறேன், ப்ளஸ் எக்ஸில் இருக்குது அப்படின்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, நான் 2.8 நியூட்டன் நான் அப்ளை பண்ணியிருக்கேன், அப்போ எனக்கு வந்து ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் பிளாக் அண்டு ஃப்ளோர் என்ன? இந்த இது இப்போ பிளாக்கு, இது வந்து நமக்கு பிளாக்கா, இது வந்து நமக்கு பிளாக், ஓ சாரி, this is the block. இது வந்து பிளாக், இது வந்து ஃப்ளோர். இந்த பிளாக்குக்கும் ஃப்ளோருக்கும் இடையில ஒரு கான்டாக்ட் இருக்கா? இந்த பிளாக்குக்கும் ஃப்ளோருக்கும் இடையில ஒரு கான்டாக்ட் இருக்கு பாருங்க, இந்த இடத்துல கான்டாக்ட் இருக்கா? ஸோ கான்டாக்ட்னால வரக்கூடிய ஃபோர்ஸ் தான் நமக்கு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்.
ஸோ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் நம்ம நடத்தியிருக்கோம். அதே மாதிரி ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸுங்கிறது முதல்ல ஒரு பேரலல் கான்டாக்ட் ஃபோர்ஸ். அதாவது அதோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா, அந்த கான்டாக்ட் இருக்குல்ல, கான்டாக்ட் அந்த கான்டாக்டுக்கு பேரலா இருக்கும். கான்டாக்டுக்கு பேரலா இருக்கிற ஃபோர்ஸ் தான் பேரலல் கான்டாக்ட் ஃபோர்ஸ். இன்னொன்று கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலரா இருக்கிறது தான் நார்மல் ஃபோர்ஸ். அந்த கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலரா இருக்கிறதுனால தான் அது பேரே நார்மல். சரிங்களா? ஸோ இது வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் பேரலுக்கு கான்டாக்டா இருக்குது. ரெண்டுமே கான்டாக்ட்னால வரக்கூடியது தான். ஒன்று கான்டாக்டுக்கு பேரலா இருக்கும், இன்னொன்று கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலரா இருக்கும். சரியா? ஸோ திஸ் இஸ் த நார்மல் ஃபோர்ஸ், திஸ் இஸ் த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். பட் இப்போ என்ன கொஸ்டின்னா, ஃப்ரிக்ஷன் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல எனக்கு ஃப்ரிக்ஷன் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல எடுத்தோன்னே என்ன பண்ணிடுவாங்க, ஃப்ரிக்ஷன் கேட்குறாங்களா, நாங்கள் ஃப்ரிக்ஷனுக்கு ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஸோ ஃப்ரிக்ஷனோட ஃபார்முலா வந்து மியூ இன்ட்டு என்ன, சரிங்களா, மியூ இன்ட்டு என்ன அப்படின்னு அவங்களோட மொதல் அப்ரோச்சே இதில் தான் இருக்கும். சரிங்களா? ஒரு ஃப்ரிக்ஷன் கொஸ்டின் கேட்டாலே அதில் அவங்களோட அப்ரோச் எப்படி இருக்கும்னா, மியூ இன்ட்டு என் அப்படின்னு தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரியா? அப்படி ஸ்டார்ட் பண்ணாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். அந்த அப்ரோச்சை லேர்ன் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோவே. ஓகேவா? இந்த வீடியோ எதுக்கு உங்களுக்கு அப்படின்னா, நமக்கு ஒரு ஃப்ரிக்ஷன் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதில் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது. ஸோ டோன்ட் எடுத்தோடனே மியூ என் அப்படின்னு அப்ரோச் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபிசிக்ஸில் நீங்கள் அந்த அப்ரோச்சை தான் லேர்ன் பண்ணணும். சரிங்களா? ப்ராப்ளம்ஸ் போடும்போது நீங்கள் அந்த அப்ரோச்சை வந்து லேர்ன் பண்ணிக்கணும். அந்த அப்ரோச் தான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். சரிங்களா? நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் வந்து அப்ரோச் சொல்லி தரப்போறேன். நீங்கள் எல்லா ஃப்ரிக்ஷன் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் நீங்கள் அந்த அப்ரோச்சை யூஸ் பண்ணிக்கலாம். சார் வாட் இஸ் த அப்ரோச் அப்படின்னா பார்க்கலாமா? அந்த அப்ரோச் என்னன்னு பார்க்கலாமா? சொல்லும் போது நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுவேன், அதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் என்ன நினச்சிடக்கூடாதுன்னா, இவ்வளோ நேரம் ஆகுமா ப்ராப்ளம் சால்வ் பண்ண, அப்படிலாம் நினச்சிடக்கூடாது. சரியா? நம்ம சொல்லும் போது கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுவோம். ஸோ இட் டேக்ஸ் அ டைம் இல்லையா? சரி, பார்க்கலாமா? சரி, கவனிங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி அப்ரோச் பண்றது சார் ஃப்ரிக்ஷன் கொஸ்டின் வந்துட்டாலே. இப்போ முக்கியமா அதுல வந்து கொஸ்டின் வந்து ஃப்ரிக்ஷன் கேட்குறாங்க சார். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஸ்மால் எஃப்னு சொல்லுவோம். அந்த ஃப்ரிக்ஷன் வந்து கேட்குறாங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்க எஃப்எஸ் மேக்ஸ் கண்டுபிடிக்கணும். எஃப்எஸ் மேக்ஸ்னா என்ன? மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இந்த மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட ஃபார்முலா தான் நமக்கு என்னதுன்னா மியூ எஸ் என். மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு தான் இந்த ஃபார்முலா. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு இந்த ஃபார்முலா கிடையாது. சரியா? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்னா, செகண்ட் என்னன்னா ஃபைண்ட் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஃபைண்ட் த நெட்னா டோட்டல், நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஃபைண்ட் த நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் parallel to contact. ஏன் கான்டாக்டுக்கு பேரலாக கண்டுபிடிக்கிறோம்? ஏன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் கான்டாக்டுக்கு பேரலாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால கான்டாக்டுக்கு பேரலாக எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னா நம்ம எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுறது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் பேரலல் டு கான்டாக்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா என்ன சொல்லுவோம்னா, இதை கூட எப்படி சொல்லிக்கலாம்னா டிரைவிங் ஃபோர்ஸ் கண்டுபிடிங்க. டிரைவிங்னா நான் அதை வந்து மூவ் பண்ண பார்க்குறேன், ஐ எம் ட்ரைங் டு மூவ் ஆர் மூவ் பண்ணி போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஃபைண்ட் த நெட் டிரைவிங் ஃபோர்ஸ். ஃபைண்ட் த நெட் டிரைவிங் ஃபோர்ஸ் அப்படி கூட சொல்லலாம். ஃபைண்ட் த நெட் டிரைவிங் ஃபோர்ஸ் அப்படிங்கணும். இதுதான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எஃப்எஸ் மேக்ஸ் கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது அந்த ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகிற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், பட் தட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் parallel to contact கண்டுபிடிக்கணும். ஓகேவா? parallel to contact கண்டுபிடிக்கணும். அடுத்த தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா கம்பேர் பண்ணணும். இந்த தேர்ட் ஸ்டெப்பை நான் இங்கே எழுதிக்கிறேன். இந்த தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா கம்பேர் பண்ணணும். யாரையும் நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, சரிங்களா? இப்போ நமக்கு ரெண்டு ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிங்க இல்லையா? என்னென்ன கண்டுபிடிச்சிங்க? எஃப்எஸ் மேக்ஸையும், ஓகேங்களா, அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டுபிடிக்கணும். எஃப்எஸ் மேக்ஸையும் எஃப் எக்ஸ்டர்னலையும் கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிச்சிட்டு கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் யூ காட் 3 ரிசல்ட் சான்ஸ் இருக்கு. அந்த கம்பேரிஷன் இருக்கும்போது என்னென்ன ரிசல்ட் அப்படின்னா கவனிக்கலாமா? எஃப்எஸ் மேக்ஸ், ஓகே சார், எஃப்எஸ் மேக்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு, எஃப் எக்ஸ்டர்னலை விட அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு ரிசல்ட் கிடைக்கலாம். இல்லையா, சம்டைம் எஃப்எஸ் மேக்ஸ் வந்து ஈக்குவல் டு எஃப் எக்ஸ்டர்னல் கிடைக்கலாம். ஓகே சார். அண்ட் தேர்ட் ரிசல்ட் எப்படி கிடைக்கலாம்னா எஃப்எஸ் மேக்ஸ் அதிகமாக இருக்கு, ஈக்குவலாக இருக்கு, அடுத்து லெஸ் தென்னா இருக்கு எஃப் எக்ஸ்டர்னலோட அப்படின்னு கிடைக்கலாம். எஃப்எஸ் மேக்ஸ் கண்டுபிடிக்கணும், எஃப் எக்ஸ்டர்னல் கண்டுபிடிக்கணும், கம்பேர் பண்ணணும். ஸோ கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா there are 3 பாசிபிலிட்டிஸ். அந்த 3 பாசிபிலிட்டிஸில் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி இருக்குல்ல,
இந்த ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி உங்களுக்கு வந்தது அப்படின்னா ஓகேங்களா, அப்போ என்ன மீனிங் சார் செக் பண்ணும்போது இது வந்துச்சு அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங் தெரியுமா, அந்த பிளாக்கு ஆர் ஆப்ஜெக்ட், அந்த பிளாக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் அதிகமா இருக்கு, நம்ம அப்ளை பண்ற ஃபோர்ஸை விட ஃப்ரிக்ஷன் அதிகமா இருக்குன்னா பிளாக் எப்படி இருக்கும்னா ரெஸ்ட்ல இருக்கும், பிளாக் வந்து ரெஸ்ட்ல தான் இருக்கும். ஆமா, ஃப்ரிக்ஷன் அதிகமா இருக்குல்ல, அப்போ பிளாக் ரெஸ்ட்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா பிளாக்கு ரெஸ்ட்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃப்ரிக்ஷன் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் உங்களுக்கு ஆக்ட் ஆகும். அந்த பிளாக்குக்கும் ஃப்ளோருக்கு இடையில ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். இப்போ என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும் தெரிஞ்சுதான் சரிங்களா. இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அப்ளை பண்ண எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலா இருக்கும். மியூஎன் கிடையாது, நாட் மியூஎன். ஏன்னா அது மூவ் ஆகலைன்னா ஈக்லிபிரியத்தில் இருக்கும், ஈக்லிபிரியத்தில் இருந்தால் ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகேவா, இந்த மாதிரி கண்டிஷன் சரிங்களா. ஸோ இந்த கண்டிஷன்ல உங்களுக்கு என்னன்னா ரிலேட்டிவ் மோஷன், அதாவது அந்த பிளாக் ஃப்ளோர் மேல மூவ் ஆயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ கிடையாது இல்லையா. ஸோ அப்போ நோ ரிலேட்டிவ் மோஷன் என்ன கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிலேட்டிவ் மோஷன் கிடையாது. யாருக்கும் ரிலேட்டிவ் மோஷன் கிடையாதுன்னா நோ ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் ஃப்ளோர் அண்ட் பிளாக். ஸோ யாரை வச்சிருக்கீங்களோ அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில என்ன இருக்காதுன்னா என்ன இருக்காது, ரிலேட்டிவ் மோஷன் இருக்காது. ஸோ இப்போ ரிலேட்டிவ் மோஷன் இல்லாத போது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை ஆகிட்டு இருக்கும் போது நமக்கு என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். அப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஜீரோனா சார் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஜீரோ. இப்போ எஃப்எஸ் வந்து எஃப் எக்ஸ்டர்னலுக்கு ஈக்குவலாக இருக்குல்ல, அப்போ நீங்கள் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸே இல்லைன்னா ஃப்ரிக்ஷனும் ஜீரோ ஆகிடும். அப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது தான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனே எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நான் 10 இன்க்ரீஸ் பண்ணுறேன் சார், எஃப்எஸ் 10 11 11 12. ஸோ இப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கு ஏற்றாப்புல என்ன ஆகிட்டே இருக்கும்னா செல்ஃப் அட்ஜஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ் அப்படிமா. ஓகேவா, ஓகே சார். இப்போ செகண்ட் கேஸ், இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கேஸ் சரிங்களாப்பா, பண்ணிக்கலாமா செகண்ட் கேஸு நிமிஷம். ஸோ செகண்ட் கேஸ் என்ன, செகண்ட் கம்பேரிஷன் அப்போ சார் எனக்கு எஃப்எஸ் மேக்ஸ் ஈக்குவலாக இருக்கு, எதுக்கு எஃப் எக்ஸ்டர்னலுக்கு ஈக்குவலாக இருக்கு, இந்த கேஸ் வருது சார். அப்போ என்ன கண்டிஷன் சார் அப்படின்னா சரிங்களா, இந்த கண்டிஷன் சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இடத்துல இப்போ ரெஸ்ட்ல இருக்குன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம்னா ரெஸ்ட்ல இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னா நோ ஸ்லிப்பிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அது பிளாக் வந்து ஃப்ளோர் மேலே ஸ்லிப் ஆகலை. எந்த கண்டிஷன் அப்போ, இந்த கண்டிஷன் அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அப்போ ஸ்லிப் ஆகலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லைன்னா நோ ஸ்லைடிங் அப்படின்னு சொல்லலாம், நோ ஸ்லைடிங் ஸ்லைட் ஆகலை, ஏன்னா ரெஸ்ட்லேயே இருக்கு இல்லையா. ஸோ ஸ்லிப் ஆகலை ஸ்லைட் ஆகலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுவே உங்களுக்கு எஃப்எஸ் மேக்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கு, சப்போஸ் இந்த ரிசல்ட் வருதுன்னு வச்சுங்களேன், உங்களோட எஃப்எஸ் மேக்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக வருது அப்படின்னா கவனிக்கலாமா, எஃப்எஸ் மேக்ஸ் வந்து எஃப் எக்ஸ்டர்னலுக்கு ஈக்குவலாக வருது அப்படின்னா என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவனிக்கலாமா, என்ன கண்டிஷன் அப்படின்னா இங்கே அந்த நல்லா கவனிக்கணும்னு சொன்னா இங்கே அந்த பிளாக் வந்து அந்த பிளாக் இஸ் ரெடி டு மூவ், அதாவது மூவ் ஆக ரெடியாக இருக்குது, நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தா மூவ் ஆகிடும், அதுதான் ரெடி டு மூவ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஆர் ரெடி டு மூவ், ஆர் ஜஸ்ட் மூவ் ஓகேங்களா, ஆர் ஜஸ்ட் ஸ்லைடு, ஆர் ஜஸ்ட் ஸ்லைடு அப்படிம்பாங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ரெடியா இருக்கு, ஜஸ்ட் மூவ் ஜஸ்ட் ஸ்லைடு அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா, இல்லை ஜஸ்ட் பிகின்ஸ், இந்த மாதிரி எந்த கீவேர்டு கொஸ்டின்ல கொடுத்துருந்தாலும் இந்த ரெடி டு மூவ் இதுக்கெல்லாம் என்ன சார் மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன மீனிங் சார் அப்படின்னா எந்த கண்டிஷன்ல இருக்குன்னா லிமிட்டிங் ஈக்லிபிரியம் கண்டிஷன்ல இருக்கு, லிமிட்டிங் ஈக்லிபிரியம் கண்டிஷன் இருக்கு. அதானே சார் லிமிட்டிங் ஈக்லிபிரியம். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகிட்டே இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட லிமிட் ஒன்று வரும்ல, அந்த கண்டிஷன் தான் இந்த கண்டிஷன். அதாவது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட மேக்ஸிமம் ஒரு கண்டிஷன்ல வரும்ல, அந்த கண்டிஷன். எந்த கண்டிஷன் அப்போ ரெடி டு மூவ், ஜஸ்ட் பிகின், ஜஸ்ட் ஸ்லைடு, ஜஸ்ட் ரெடி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க அப்படின்னாலே அது லிமிட்டிங் ஈக்லிபிரியம் கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமா இருந்தா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை விட ரெஸ்ட்ல தான் இருக்கும், மூவ் ஆகாது, நோ ஸ்லிப்பிங் நோ ஸ்லைடிங். பட் திஸ் இஸ் என்னதுன்னா லிமிட்டிங் ஈக்லிபிரியம். இல்லைன்னா என்சிஆர்டியில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, இம்பெண்டிங் ஸ்லிப்பிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களாப்பா. இம்பெண்டிங் ஸ்லிப்பிங் அப்படின்னு ஒரு வார்த்தை, நோ ஸ்லிப்பிங், இம்பெண்டிங் ஸ்லிப்பிங், ஸ்லிப் ஆக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெடியா இருக்குங்கிற மாதிரி. ஸோ இந்த கண்டிஷன்ல உங்களுக்கு என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னா அங்க என்ன கண்டிஷன் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுமா, இங்க என்ன ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னா மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து ஆக்ட் ஆகும்.
மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட ஃபார்முலா நமக்கு μs இன்டூ n. ஏன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? அப்போ இந்த மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு தான் μs n. ஓகேங்களா? சரிங்களா? இந்த ஃப்ரிக்ஷன் தான் நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன கண்டிஷன், என்ன டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து ஆக்ட் ஆகும்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து தேர்ட் கண்டிஷன் என்ன பார்த்தோம்? நம்ம எஃப்எஸ் மேக்ஸ் வந்து எஃப்எஸ் மேக்ஸை விட நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன ஆகிடும்? ஆப்ஜெக்ட் என்ன ஆகிடும்? ஸோ அப்போ பிளாக் வந்து ஸ்லைட் ஆகிடும். பிளாக் இஸ் ஸ்லைடிங். பிளாக் வந்து ஸ்லைட் ஆகிடும். இல்லை பிளாக் வந்து மூவ் ஆகிடும், ஸ்லைடிங் ஆகிடும். இல்லை பிளாக் வந்து ஸ்லிப்பிங் ஆகிடும். யார் மேலே? ஸ்லிப்பிங் ஆன் ஃப்ளோர் ஆர் ஸ்லைடிங் ஆன் ஃப்ளோர். அப்போ மூவ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ மூவ் ஆகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்ன இருக்கும்? என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்? கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து ஆக்ட் ஆகும். மூவ் ஆகிட்டு இருக்கும்போது என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்? கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து ஆக்ட் ஆகும். கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனோட ஃபார்முலா என்ன? கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து μkn. ஓகேங்களா? μkn. புரிஞ்சுதா? இப்போ நமக்கு இங்கே ரிலேட்டிவ் மோஷன் இருக்குமா? ஆமாம். ஏன்னா ஃப்ளோர் ரெஸ்ட்ல இருக்கும். யார் மூவ் ஆகிட்டு இருக்காங்கன்னா, ஸ்லிப் ஆகிட்டு இருக்காங்கன்னா, பிளாக் வந்து ஸ்லிப் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஸ்லிப் ஆகிட்டு இருக்கும்போது ஹியர் ரிலேட்டிவ் மோஷன் எஸ் இருக்கு. ரிலேட்டிவ் மோஷன், தட் இஸ் அ ரிலேட்டிவ் மோஷன் பெட்வீன், ஷார்ட் எழுதவா, பெட்வீன் பிளாக் அண்ட் ஃப்ளோர். பிளாக்குக்கும் நான் என்னோட வீடியோ மறைக்குதா? சரிங்களா? அந்த இடத்துல எழுதிக்கிறீங்களா? இந்த இடத்துல கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் பிளாக் அண்ட் ஃப்ளோர்னு எழுதிக்கங்க. சாரி டு, ஏன்னா நான் இப்போ வீடியோ கொஞ்சம் ஆஃப் பண்ணுறேன். இப்போ நோட் பண்ணிக்கிங்க. சரியா? ஓகேங்களா? தெரியுதா? இப்போ தெரியுதா? ஓகேங்களா? சரி, ஓகே நோட் பண்ணிட்டீங்களா? ஓகேங்களா? என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்? புரிஞ்சுதா? அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, நமக்கு வந்து there are 3 conditions. நம்ம வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் பேஸ்டு ப்ராப்ளம் வருதுன்னா ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எஃப்எஸ் மேக்ஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ரெண்டையுமே கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணும்போது there are 3 டைப் ஆஃப் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதில் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி, மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் விட எக்ஸ்டர்னல் அதிகமாக இருந்தால் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். பிளாக் ரெஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட ஃபார்முலா எக்ஸ்டர்னலாக எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவல் பண்ணிடணும். கரெக்டாக? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நமக்கு எஃப்எஸ் மேக்ஸ் ஈக்குவல் டு எஃப் எக்ஸ்டர்னல் வருது அப்படின்னா அது ரெடி டு மூவ், ஜஸ்ட் பிகின், ஜஸ்ட் ஸ்லைட் அப்படிங்கிற கண்டிஷன். தட் இஸ் லிமிட்டிங் ஈக்லிபிரியம், இம்பெண்டிங் ஸ்லிப்பிங். அந்த கண்டிஷனில் எஃப்எஸ் மேக்ஸ் ஆக்ட் ஆகும். அடுத்து வந்து எனக்கு எஃப்எஸ் மேக்ஸை விட நம்ம அப்ளை பண்ணது அதிகமாக இருக்குன்னா அது மூவ் ஆகிடும், ஸ்லிப் ஆகிடும், ஸ்லைட் ஆகிடும், ரிலேட்டிவ் மோஷன் இருக்கும், கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து ஆக்ட் ஆகும் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இப்படி தான் நீங்கள் ஃப்ரிக்ஷன் ப்ராப்ளமை அப்ரோச் பண்ணணும். இப்போ நம்ம அப்ரோச் பண்ணலாமா? இப்போ நமக்கு கொஸ்டின் அப்ரோச் பண்ணலாமா? இதே அப்ரோச்சோட போகலாமா? என்னென்ன அப்ரோச் பண்ணிடக்கூடாது? ஃப்ரிக்ஷனா? மியூஎன் 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 மியூஎன். நோ நோ டோன்ட் டு திஸ். யா ஓகே ஓகேவா? பார்க்கலாமா? கவனிங்க. சரியா? இப்போ நான் அப்ரோச் பண்ண போகிறேன். இப்போ இனிமே சார் சொன்ன அப்ரோச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, அப்போ இது அப்ரோச், திஸ் இந்த அப்ரோச் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் அப்ரோச் என்ன? எஃப்எஸ் மேக்ஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? எஃப்எஸ் மேக்ஸ் என்ன ஃபார்முலானா μs இன்டூ n. நமக்கு தெரியும் n படிச்சிருக்கோம். n வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? நமக்கு இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க. இந்த பிளாக்குக்கு வந்து நீங்கள் ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்து ட்ரா பண்ணுறீங்க. இதுதான் இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃப்ரீ பாடி டயக்ராம் அந்த ஆப்ஜெக்ட் மேலே என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு தெரியும் மாஸ் இருக்கிறதுனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் டவுன்வர்ட். கான்டாக்ட் இருக்கிறதுனால கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலராக நார்மல் ஃபோர்ஸ் வந்து அப்போ டைரக்ஷன் ஆக்ட் ஆகும். அண்ட் நீங்கள் கொடுக்குற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், திஸ் இஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அண்ட் இப்போ நமக்கு இந்த பக்கம் மூவ் பண்ண பார்க்குறீங்க, அப்போ ஃப்ரிக்ஷன் வந்து இந்த பக்கம் ஆக்ட் ஆகும். அது என்ன ஃப்ரிக்ஷன் தான் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு தெரியும் பிளாக் வந்து இப்படி தான் மூவ் ஆக போதே தவிர பிளாக் வந்து குதிச்சு போகாது. தேர் இஸ் நோ மூவ்மெண்ட் இன் த ஒய் டைரக்ஷன். அப்போ ஒய் டைரக்ஷனில் ரெஸ்ட் மாதிரி ரெஸ்ட்ல இருந்தால் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு n ஈக்குவல் டு mg எழுதிக்கலாம். ஆனால் எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினச்சிக்கிறாங்க? என்னன்னாவே mg தான் நினச்சிக்கிறாங்க. n வந்து mg வந்து உங்கள் பிளாக் வந்து ஹரிசாண்டல் ஃப்ளோரில் இருக்கும்போது உங்கள் ஃபோர்ஸ் எல்லாம் பேரலாக இருக்கும்போது தான் n ஈக்குவல் டு mg காஸ் தீட்டா வரும். இல்லை n ஈக்குவல் டு mg ப்ளஸ் சம் ஃபோர்ஸ் வரும். அதனால mg மட்டும் நினைக்கக்கூடாது. இப்போ இந்த கேஸுக்கு n mg. ஓகேவா? சரி. ஸோ இப்போ மியூஎஸ் வந்து நமக்கு எவ்வளோனா 0.4. n எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா n வந்து mg. ஸோ இப்போ நமக்கு 0.4. m வந்து நமக்கு எவ்வளோப்பா? m வந்து நம்ம மாஸ் வந்து 2 kg. g வந்து நம்ம 10ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் எவ்வளோ வரும்னா 10 × 0.4, 4 × 2. ஸோ மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து 8 நியூட்டன். மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எவ்வளோப்பா? 8 நியூட்டன்.
இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன சார், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எங்க கண்டுபிடிக்கணும், parallel டு கான்டாக்ட். நீங்க பாருங்க, எல்லாருக்கும் எல்லாம் பாருங்க, நீங்க இந்த கான்டாக்டுக்கு parallel-ஆ நீங்க அப்ளை பண்ற ஃபோர்ஸ் தான் 2.8. அப்ப F எக்ஸ்டர்னல் வந்து கான்டாக்டுக்கு parallel-ஆ 2.8 இருக்கு. அடுத்து என்ன பண்ணணும், செகண்ட் ஸ்டெப் கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ட் ஸ்டெப் என்ன, கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணாலே தெரியுது Fs max வந்து எப்படி இருக்குன்னா அதிகமா இருக்கு, F எக்ஸ்டர்னலை விட அதிகமா இருக்கு. ஸோ அதிகமா இருந்தா என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும், இப்பதான் நம்ம யோசிக்கணும். ஸோ நமக்கு இது வந்து 8 நியூட்டன், இது வந்து வெறும் 2.8 நியூட்டன் தான். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஸ் மேக்ஸ் வந்து F எக்ஸ்டர்னலோட அதிகமாக இருக்கிறதுனால, நான் வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷங்க, அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து என்ன ஃப்ரிக்ஷன் வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னா, நமக்கு அப்போ பிளாக் வந்து ரெஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ பிளாக் வந்து ரெஸ்ட்ல இருக்கும். பிளாக் வந்து ரெஸ்ட்ல இருந்தால் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து ஆக்ட் ஆகும். என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும், ஸ்டாட்டிக், நாட் மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா F எக்ஸ்டர்னலுக்கு ஈக்குவலா இருக்கும். கரெக்டா? அப்போ தட் ஃபோர் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து F எக்ஸ்டர்னல் எவ்வளோப்பா, F எக்ஸ்டர்னல் வந்து 2.8 நியூட்டன். ஸோ இப்போ ஆன்சர் வந்து 2.8 நியூட்டன். யூ காட் இட் ஸ்டூடெண்ட்ஸ், யூ காட் இட் கிளியர்? நோட் பண்ணிக்கிறீங்களா? ஸோ அப்போ என்ன போட்டுக்கூடாது, ஸோ மியூ இன்ட்டு n 8ன்னு போட்டு வந்துடுவாங்க நிறைய பேர் ஆன்சர். நிறைய பேர் எந்த ஆன்சர் போட்டுருவாங்கன்னா இந்த பிறகு இந்த 8 நியூட்டன் போட்டு வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரிக்ஷனாவே மியூ என் அப்படிங்கிற ஒரு அப்ரோச் தான் இருக்குமே தவிர. ஸோ இனிமே உங்களோட அப்ரோச் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எப்போ என்ன டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும், வாட் இஸ் அப்ரோச் சார், மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிக்கணும், அடுத்து F எக்ஸ்டர்னல் parallel டு கான்டாக்ட் கண்டுபிடிக்கணும், ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணி எந்த கேஸ்ன்னு பார்த்துட்டு அதுக்கேற்றப்பல ஃப்ரிக்ஷனை சால்வ் பண்ணிடணும். ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ், ஈஸி. ஓகே, இது மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாமா? ரெடி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கவனிங்க. ஸோ இப்போ இந்த ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாமா? சரிங்களா, கவனிங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பிளாக்கோட மாஸ்லாம் கொடுத்துட்டாங்க. அது வந்து ரெஸ்ட்டில் இருக்கு. ஓகே, ஆன ரஃப் ஹாரிசாண்டல் சர்ஃபேஸு. ஓகே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. 40 நியூட்டன் வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஆக்சலரேஷன் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த வாட்டி ஃப்ரிக்ஷன் கேட்கல, ஆக்சலரேஷன் கேட்குறாங்க. எப்போவுமே நல்லா தெரிஞ்சுங்க ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லாஸ் ஆஃப் மோஷனை பொறுத்த வரைக்கும் இன்னொரு அப்ரோச் இருக்கு. நான் இதை வந்து உங்களுக்கு போக சொல்லித்தரேன். ஸோ இப்போ இருந்தாலும் இந்த வீடியோக்காக சொல்கிறேன். இந்த நல்லா கவனிச்சிங்கன்னா, நான் சொல்லும் போது சிம்பிளாக இருக்கும், பட் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ்க்கு இதான் ஐடியா. சரியா? என்ன ஐடியானா, அக்சலரேஷன் கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் நெட் ஃபோர்ஸ். திஸ் இஸ் அப்ரோச். ஃபைண்ட் நெட் ஃபோர்ஸ், ஃபைண்ட் நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இல்லை அவங்க ஃபோர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம நியூட்டன் லாவை அப்ளை பண்ணிடலாம். ஃபோர்ஸ் கேட்குறாங்கன்னா, சரிங்களா, ஃபோர்ஸ் வந்து கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து அந்த அக்சலரேஷனையும் மாஸையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு அக்சலரேஷன் தேவைப்படும், மாஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கிடைச்சிடும். இதெல்லாம் சிம்பிளாக தானே சார் இருக்குது, சீரியஸாக சிம்பிளாக தான் இருக்கும், பட் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து நியூட்டன் செகண்ட் லா அப்ரோச் இல்லையா? நியூட்டன் செகண்ட் லா, நாட் எம்ஏங்கிறது நியூட்டன் செகண்ட் லா கிடையாது. நியூட்டன் செகண்ட் லால மாஸ் கான்ஸ்டன்டாக இருந்தால் மட்டும்தான். சரியா? சரி. ஸோ இதுதான் அக்சலரேஷன் கேட்டாங்கன்னா நெட் ஃபோர்ஸா யோசிங்க. ஓகேங்களா? இதுவே வந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் கேட்டாங்கன்னா அக்சலரேஷன் யோசிங்க. சரியா? சரி, ஓகேவா? ஓகே, ரிப்பீட்டு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்சலரேஷன் கேட்குறாங்கன்னா அக்சலரேஷனா ஃபோர்ஸ் பை மாஸா, அப்போ நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் டிவைடட் பை டோட்டல் மாஸ். 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 ஓகேங்களாப்பா? நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் டிவைடட் பை டோட்டல் மாஸ். இதுதான் அப்ரோச். இப்போ கவனிக்கலாமா? நீங்க கேட்கலாம், சார் இப்போ அங்கே ஃப்ரிக்ஷன் இருக்கு இல்லையா? ஏன்னா வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இது வந்து ரஃப் சார், அப்போ வந்து அங்கே ஃப்ரிக்ஷன் இருக்கும் சார். ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால அது ஸ்டாப் கூட பண்ணியிருக்கலாம்ல. ஸ்டாப் பண்ணியிருந்தா ரெஸ்ட்ல தானே இருக்கும். ஆமாம், ரெஸ்ட்ல இருந்தால் ஆக்சலரேஷன் 0 கூட வர சான்ஸ் இருக்குல்ல அப்படின்னா. பட் ஆப்ஷன்ல வந்து எனக்கு என்ன கிடையாதுன்னா, எனக்கு ஆப்ஷன்ல 0வே கிடையாது. ஆமா இல்லை? அப்போ கண்டிப்பா ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது ஆக்சலரேஷன் நாட் ஈக்குவல் டு 0. கரெக்ட் சார், இது வாஸ்தவமான பேச்சு சார். அப்போ அது ஆக்சலரேட் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, அப்போ பிளாக் வந்து ஆக்சலரேட் ஆகுது. ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது பிளாக் வந்து ஆக்சலரேட் ஆகுது. பிளாக் ஆக்சலரேட் ஆகுதுன்னா அவங்களே கூட பிளாக் வந்து ஆக்சலரேட் ஆகுது அப்படின்னா நமக்கு என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்? ஆக்சலரேட் ஆகுதுன்னா ஸ்லைடிங்கா, ஆக்சலரேட் ஆகுதுன்னா ஸ்லைடிங். ஸ்லைடிங்ல என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்? கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். ஓ, இப்போ என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம சொன்ன போன அப்ரோச். பட் இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சிருச்சு டைரக்டா அது வந்து ஆக்சலரேஷன் 0 கொடுக்கல. அப்போ கண்டிப்பா அது ஆக்சலரேட் ஆகுது. ஆக்சலரேட் ஆனால் ஸ்லைட் ஆகுது, ஸ்லிப் ஆகுது, கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். வெரி சிம்பிள். இப்போ நம்ம ஆக்சலரேஷன் தான் கண்டுபிடிக்கலாமா ஸ்டூடெண்ட்ஸ்?
சரி கவனிக்கலாமா? கவனிங்க. இப்போ நமக்கு என்ன அப்படின்னா ஆக்சலரேஷன் என்ன அப்ரோச் பண்ண சொல்லியிருக்கேன் சார்? ஆக்சலரேஷன் அப்படின்னா நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன் சார் அப்படின்னா எந்த டைரக்ஷன்ல ஆக்சலரேட் ஆகுது. சப்போஸ் இது எக்ஸ் டைரக்ஷன்ல ஆக்சலரேட் ஆக போகுது, அப்போ நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து எக்ஸ் டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும், டிவைடட் பை டோட்டல் மாஸ். ஒன்றும் இல்லை, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் இருக்குல்ல, அதுல இருந்து எழுதிருக்கேன். இப்போ கண்டுபிடிக்கலாமா நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்? கண்டுபிடிக்கலாமா? கவனிங்க, என்ன கொடுத்துருக்காங்களா? பிளாக் கொடுத்துருக்காங்களா? இந்த பிளாக்ல அவங்க வந்து ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்களா? என்ன ஃபோர்ஸ்? நமக்கு இங்கே எம் கொடுத்துருக்காங்களா? இங்கே வந்து ஃபோர்ஸ் வந்து 40 நியூட்டன். எம் வந்து எவ்வளோ கேஜியாப்பா? எம் வந்து பார்த்தீங்கன்னா 5 கேஜி. எம் வந்து 5 கேஜி. ஸோ இது வந்து நமக்கு 40 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு இது வந்து என் கொடுத்துருக்காங்களா? ஸோ இதோட ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ ஆங்கிளில் கொடுத்துருக்காங்கன்னா 30 டிகிரியில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அவ்வளோதான்ப்பா. மியூ வந்து கொடுத்துருக்காங்க 0.2. மியூ வந்து 0.2. சார் எனக்கு ஒரு டவுட்டு சார், மியூ கே தானே கொடுக்கணும், வெறும் மியூ கொடுத்துருக்காங்களே சார் அப்படின்னா உங்களுக்கு தனித்தனியாக கொடுக்கல அப்படின்னா நீங்கள் மியூஎஸ் மியூ கேன்னு எடுத்துக்கலாம். பட் ஜென்ரலாக மியூஎஸ் வந்து லெஸ் தென் த மியூ கே. சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கவனிக்கலாமா? ஸோ இப்படி இருக்கா? ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ கண்டிப்பாக எந்த பக்கம் ஆக்சலரேட் ஆகுது? கண்டிப்பாக இந்த பக்கம் ஆக்சலரேட் ஆகும். ஸோ அப்போ ஆக்சலரேட் ஆகுனா இந்த டைரக்ஷனில் நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிங்க, பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில். அப்போ நம்ம இப்போ கவனிங்க, அந்த டைரக்ஷனை மட்டும் நான் பார்க்க போகிறேன். இப்போ நான் ஃப்ரீ பார் டயக்ராம் அந்த பிளாக்கை ஒரு பாயிண்டாக எடுத்துக்கிட்டேன். இப்போ நமக்கு யோசிச்சு பாருங்க, இந்த 40 இருக்கா? இந்த 40யோட காம்போனன்ட் இங்கே வருமா? இந்த காம்போனன்ட் படிச்சிருக்கீங்களா வெக்டார்ஸில்? ஸோ திஸ் இஸ் 40, இது வந்து 30 டிகிரி. அப்போ 40 காஸ் தீட்டா. அப்போ இந்த பக்கம் 40 காஸ் 30 டிகிரி. ஓகேங்களா? இது நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸு, இது parallel to கான்டாக்ட். இந்த ஃபோர்ஸை நமக்கு எந்த பக்கம் ஃப்ரிக்ஷன் வந்து அப்போஸ் பண்ணும். ஸோ ஃப்ரிக்ஷன் என்ன ஃப்ரிக்ஷன்? கைனடிக் ஃப்ரிக்ஷன். கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஃபார்முலா என்ன? மியூ கே என். ஓகே ஓகேங்களா? வேற என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? இந்த ரெண்டு ஃபோர்ஸ் தான் இருக்கு பாருங்க, வேற ஏதாவது இருக்கா? அதாவது இந்த டைரக்ஷன்ல நீங்க அப்ளை பண்ற ஃபோர்ஸோட காம்போனன்ட் ஒன்று, அதை அப்போஸ் பண்ற ஃப்ரிக்ஷன் ஒன்று, வேற எதுவுமே கிடையாது. சார் அப்போ ஒய் டைரக்ஷன் ஏன் பார்க்கல? ஒய் டைரக்ஷனே பார்ப்போமா? இது வந்து நமக்கு எக்ஸ் டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் வரைஞ்சிருக்கீங்க. இது நீங்க ஒய் டைரக்ஷன் பார்க்கும்போது இப்போ உங்க ஃபோர்ஸோட ஒய் காம்போனன்ட் ஒன்று இருக்குமா? என்னது? 40 sin 30 டிகிரி இருக்கும். 40 sin 30 டிகிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? உங்களோட பிளாக்கோட வெயிட் இருக்கும். பிளாக்கோட வெயிட் தான் mg. ஸோ நமக்கு 5 into g வந்து நமக்கு 10. ஸோ நமக்கு 50 நியூட்டன் வெயிட். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன இருக்குன்னா, கான்டாக்ட் இருக்கா? அந்த கான்டாக்ட் இருந்தாலே ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் பேரலாக இருக்கும். கான்டாக்ட் இன்னொரு நார்மல் ஃபோர்ஸ் கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். இப்போ எல்லாரும் இங்கே என்ன பண்ணுவாங்க நான் சொன்ன மாதிரி, இந்த இடத்துல n = mgன்னு போடுவாங்க. டோன்ட் டூ திஸ். என்ன mg கிடையாது. ஏன் அப்படின்னா கவனிங்கப்பா, இப்போ இந்த ஒய் டைரக்ஷன்ல ஆப்ஜெக்ட் மூவ் ஆக போகிறது கிடையாது. கரெக்டா? நமக்கு மூவ் ஆகுறது எக்ஸ் டைரக்ஷன். அப்போ நமக்கு எது பேலன்ஸாக இருக்கு? ஸோ ஒய் டைரக்ஷன்ல ரெஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம். ரெஸ்ட்ல இருந்தாலே என்ன பண்ணிக்கலாம்? பேலன்ஸ் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் பண்றதுன்னா மேலே உள்ள எல்லா ஃபோர்ஸையும் ஆட் பண்ணி கீழே உள்ள ஃபோர்ஸ்க்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். அதுதான் பேலன்ஸ் பண்றது. அப்போ நீங்க n + 40 sin 30 1/2 = 50. நமக்கு n தான் தேவைப்படும். அப்போ என்ன பண்ணலாம்? 50 மைனஸ் இது 20 அந்த பக்கம் போச்சுன்னா -20 = 30 நியூட்டன். ஸோ n வந்து 30, n வந்து mg கிடையாது. நிறைய பேர் என்ன எழுதிடுவீங்க? n = mg. ஸோ mg = 15 எழுதுவீங்க. நோ ஸ்டூடெண்ட்ஸ், ஃபோர்ஸ் இன்க்ளைண்டா கொடுத்துருக்கான், லிசன் பண்ணணும். அப்போ ஃபோர்ஸோட ஒரு காம்போனன்ட் வரும். அப்படி வரும்போது n mg வராது. உங்களுக்கு ஃபோர்ஸ் வந்து கான்டாக்டுக்கு பேரலா இருக்கும்போது பிரச்சனை கிடையாது. ஃபோர்ஸ் இன்க்ளைண்டா கொடுத்துட்டா, ஃபோர்ஸ் இன்க்ளைண்டா இருந்தாலோ இல்ல இந்த ஃப்ளோர் இன்க்ளைண்டா இருந்தாலோ n வந்து mgக்கு ஈக்குவல் வராதுப்பா. நோட் தி பாயிண்ட். ஃப்ளோர் இன்க்ளைண்டா இருந்தாலோ உங்க ஃபோர்ஸ் இன்க்ளைண்டா இருந்தாலோ n வந்து mgக்கு ஈக்குவலா வராது. நோட் தி பாயிண்ட். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இப்போ n தெரிஞ்சிருச்சா? அப்போ இதை வச்சு ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிச்சிடலாமா? எவ்வளோ ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாமா? மியூ எவ்வளோ? 0.2. n எவ்வளோ? 30. ஸோ இப்போ ஆன்சர் எவ்வளோ வரும்? 30 × 2 நமக்கு 60. ஸோ நமக்கு 6 நியூட்டன். இது எவ்வளோ நியூட்டனு? 40 × cos 30. cos 30 எவ்வளோ? √3/2. ஓகே, cos 30 வந்து √3/2. அப்போ நம்ம கேன்சல் ஆனால் இது 20√3. அப்போ நமக்கு 20 × 1.732 வச்சுக்கலாமா? ஸோ இப்போ நமக்கு எவ்வளோ வச்சுக்கலாம்? 1.7 அப்படின்னு வச்சுக்கலாமா? 1.7 வச்சுக்கலாம். 1.7 × 2 எப்படி எவ்வளோ வரும்? ஸோ 1.7 × 2 34ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ நமக்கு 20 ஒரு டிஜிட் கழிச்சுன்னா 34 நியூட்டன். அந்த 34ன்னு வச்சுக்கவா ரவுண்டா? இதை வந்து மல்டிப்ளை பண்ணால் 34ன்னு வச்சுக்கவா? அவ்வளோதான்ப்பா. ஓகே, ஸோ அப்போ நம்ம ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும்னா என்ன சொன்னேன்? ஆக்சலரேஷன் வந்து எக்ஸ் டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா நெட் ஃபோர்ஸ் எக்ஸ் டைரக்ஷன் டிவைடட் பை மாஸ். வாட் ஆர் த நெட் ஃபோர்ஸ் எக்ஸ் டைரக்ஷன்? இந்த பக்கம் எனக்கு எவ்வளோ நியூட்டன் ஆக்ட் ஆகுதுன்னா
எவ்வளோப்பா எவ்வளோ நியூட்டன் 34 இருந்ததா. இந்த பக்கம் ஃப்ரிக்ஷன் வந்து நமக்கு எவ்வளோ நியூட்டன் 8ஆ, ஃப்ரிக்ஷன் வந்து 6, ஃப்ரிக்ஷன் வந்து 6 நியூட்டன், இது 34 நியூட்டன். அப்போ தட் ஃபோர் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு இது வந்து இந்த பக்கம் தான் கண்டிப்பாக ஆக்சலரேட் ஆகும் போது ஆக்சலரேஷன் ஆகிற பக்கத்தில் டைரக்ஷன் எந்த பக்கம் ஆக்சலரேட் ஆகுதோ அந்த பக்கம் உள்ள ஃபோர்ஸை ப்ளஸ் எடுத்துக்கோங்க, ஆக்சலரேஷனுக்கு ஆப்போசிட்டாக உள்ளதை மைனஸ் எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு 34 + 34 - 6 டிவைட் பை டோட்டல் மாஸ். டோட்டல் மாஸ் 5 அப்பா, டோட்டல் மாஸ் வந்து நமக்கு 5, டோட்டல் மாஸ் வந்து 5. ஸோ தட் ஃபார் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு 28 வருமாப்பா, 28/5. ஸோ ஆன்சர் வந்து 5 பாயிண்ட் சம்திங்னு வரும். இப்போ 5 பாயிண்ட் சம்திங்ல ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். நீங்கள் வந்து போட்டுட்டு கூட 5.1 2 அப்படின்னு போடாமல் டக்குன்னு ஆப்ஷன் போயிடணும். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 5ல ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு இல்லையா, 5ல ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. இப்போ 5.73 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுவேன்னா இது உங்களுக்கு டீட்டெயிலாக சொன்னா, இப்போ நான் என்ன பண்ணுவேன் டக்குன்னு பார்த்தோன்னே நான் என்ன சொல்லிடுவேன்னா, ஓகே இப்போ இந்த பக்கம் வந்து நமக்கு 34 ஆக்ட் ஆகுது, அடுத்து இந்த பக்கம் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுது. ஆனால் இந்த ஃப்ரிக்ஷன் அப்போ மியூ இன்டூ என், மியூ வந்து 0.2, என் வந்து எம்ஜி கிடையாது, எம்ஜியும் இருக்கும், எம்ஜியிலேருந்து எதை சப்ராக்ட் பண்ண மாதிரி இருக்குன்னா அந்த எஃப் வந்து சப்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டா 20 சப்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, டக்குன்னு போட்டு முடிச்சிடும். ஓகேவா. ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் ஃப்ரிக்ஷன் கொஸ்டினில் என்ன டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுறது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது அக்சலரேட் ஆகுது அப்படிங்கிறதுனால கைனடிக் ஃப்ரிக்ஷன் தான் அப்படிங்கிறது ரொம்ப கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன். அந்த ப்ராப்ளமை நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து இதே அப்ரோச் இப்போ வந்து என்ன ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம், கஷ்டமான ப்ராப்ளம் கொடுக்க போகிறதில்ல, ரொம்ப சாரி சரிங்களா. உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் நான் கொடுத்துட்டு போயிடுவா. சரிங்களா, ஒரே நிமிஷம் இருக்கீங்களா. உங்களுக்கு ஒரு சிம்பிள் ப்ராப்ளமாக கொடுத்துட்டு போயிடும். சரியா. acceleration, yeah, this question. Okay, I will give ஒரு homework problem. Okay students, okay. So இந்த questions இப்போ இங்கேயும் என்ன கேட்குறாங்க பாருங்க, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து கேட்குறாங்க இல்லையா, அந்த பிளாக் மேலே. அப்போ ஃப்ரிக்ஷன் என்ன ஃப்ரிக்ஷன் அப்படின்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனா, மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனா, கைனடிக் ஃப்ரிக்ஷனா அப்படிங்கிற என்ன டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு உங்களுக்கு அப்ரோச் கொடுத்துருக்கேன். எஃப்எஸ் மேக்ஸ் கண்டுபிடிக்கணும், எஃப் எக்ஸ்டர்னல் கண்டுபிடிக்கணும், ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணி தான் என்ன டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுதுன்னு நம்மளால சொல்ல முடியும். அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கான்டாக்டுக்கு பேரலா கண்டுபிடிக்கணும், கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலரா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா நமக்கு ஃப்ரிக்ஷனுக்கு ஆப்போசிட்டா இருக்க அந்த பேரலல் டு கான்டாக்டா இருக்க ஃபோர்ஸ் தான் கண்டுபிடிக்கும். திஸ் இஸ் த அப்ரோச் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் நான் எடுக்க விரும்பல. சரிங்களா. உங்களுக்கு இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, ஓகே ஒரு ஃப்ரிக்ஷன் பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா என்ன டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுதுன்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட்ல இருப்போம். அது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனா, மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனா, இல்லை கைனடிக் ஃப்ரிக்ஷனா. ஸோ அதுக்கு நான் ஒரு அப்ரோச் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், டைரக்ட் ப்ரொசீஜர் கொடுத்துருக்கேன். ஃபாலோ த ப்ரொசீஜர், அதை வச்சு என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லுங்க. அப்போ தெர் ஆர் த்ரீ டைப்ஸ் இருக்கு இல்லையா. நோ ஸ்லிப்பிங் அப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், impending slipping or just move, just slide அப்போ maximum static friction, and during sliding, during moving, during slipping kinetic friction. இதெல்லாம் ஆக்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு கான்செப்ட் தேவைப்படுது, வாட் இஸ் அ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். இந்த கண்டிஷன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது இந்த மாதிரி ப்ராப்ளம், இந்த பாருங்களா, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா. ஏன்னா பாஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரிங்களா, ட்ரை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். பாய் ஸ்டூடெண்ட்ஸ். நன்றிகள் பல.